பெரும் காற்று அடிக்கலாம், பெரும் வெள்ளம் வரலாம், பெரும் மழை பெய்யலாம், அந்த வீடு நிலைத்து நின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றும் அதற்கு சேதம் வரவே இல்லை. உங்களுடைய வீட்டை ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு வசனத்திற்கு கீழ்ப்படிந்து கன்மலையின் மேல் நீங்கள் கட்டுங்கள். தேவனுடைய கட்டளைகள் பிரமாணங்கள். ஆண்டு சொன்னாரு 6 நாள் உனக்கு வச்சுக்கோ, ஒரு நாள் அது எனக்கு கொடு, என் வேலையை செய், என்ன தேடுவதில் கவனம் செலுத்து, எனக்காக அந்த நாளை நீ பிரயோஜனப்படுத்து. நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதே. எத்தனை நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்தாலும் உங்களை மேற்கொள்ள முடியாத காரணம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அறகுறையான அர்ப்பணிப்போடு ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும், அன்பு கூற வேண்டும். புகழ்ச்சியை கூடுமான அளவுக்கு நீங்களும் நானும் விரும்பாமல் இருப்பது நல்லது. ஆனால் புகழ்ச்சி நமக்கு கண்டிப்பாய் உண்டு. உம்மை நான் பாடிடுவே, உம் பாதம் அமர்ந்திடுவே. உம்மை நான் பாடிடுவே, உம் பாதம் அமர்ந்திடுவே. உம்மை நான் நோக்கி பார்த்து உன்னத பலன் அடைவே. உம்மை நான் நோக்கி பார்த்து உன்னத பலன் அடைவே. இயேசுவே, 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 என் இயேசுவே. இயேசுவே, 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 என் இயேசுவே. சோர்வுற்ற நேரம், மனம் தளர்ந்த வேலை, உம் வார்த்தையால் தேற்றினீரே. சோர்வுற்ற நேரம், மனம் தளர்ந்த வேலை, உம் வார்த்தையால் தேற்றினீரே. உம் வாக்குகள் என்னை உயிர்ப்பித்ததே, உம்மை நான் ஆராதிப்பேன். உம் வாக்குகள் என்னை உயிர்ப்பித்ததே, உம்மை நான் ஆராதிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை தானியேல் 6ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. So this Daniel prospered in the reign of Darius and in the reign of Cyrus the Persian. வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்கிறது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு எனக்கு நேராக எப்படி புறப்பட்டு வரப்போகிறது?
கர்த்தர் இன்றைக்கு எனக்காக என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சிக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற வாக்குத்தத்தம், தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இந்த வார்த்தை சத்தமா நீங்க அறிக்கை செய்யுங்க. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. So this Daniel prospered. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததானால் கர்த்தர் உங்களுடைய காரியத்தையும் ஜெயமாய் மாற்றுவார். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறுவதாக என்று கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். காரணம், நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், அவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 21:31 சொல்கிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும். The victory belongs to the Lord என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களத்திலே போரிடுவது போல. இட்ஸ் a battle field. இந்த யுத்த களத்திலே நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதைத்தான் 1 கொரிந்தியர் 15:57 சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற தேவனுடைய வார்த்தைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பவுல் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தையை கொரிந்து சபைக்கு சொல்கிறார். 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவரை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Now thank be unto God which always causeth us to triumph in Christ. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று பவுல் பெருமிதத்தோடு கூட சொல்கிறார். இந்த காலவெளியில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவாராக என்று உங்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இந்த வார்த்தை இந்த மாதத்தில் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய வார்த்தை. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது போல என்னுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலே சுமார் 10 முறைக்கு மேலே திரும்ப திரும்ப வருகிற ஒரு வார்த்தை, ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்கிறவன் எவனோ. வெளிப்படுத்தல் 3:12 பாருங்கள். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். Him that overcometh will I make a pillar in the temple of my God. 1 யோவான் 2:14 வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். பொல்லாங்கனை ஜெயித்ததினால் எழுதுகிறேன். பொதுவாக ஜெயம் என்பது, வெற்றி என்பது யாவரும் விரும்பக்கூடிய ஒன்று. என்னுடைய வாழ்க்கையில ஜெயம் கிடைக்காதா? என் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு ஜெயம் வராதா? நான் செய்கிற பிசினஸ்ல ஒரு பிரேக் த்ரூ வராதா? அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக மாட்டேனா என்று பல விதத்திலே அங்கலாய்க்கலாம். நம்முடைய தாளந்துகள், திறமைகள், படிப்புகள், கல்வி என்பதையெல்லாம் விட ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தருகிற ஜீவனுள்ள தேவனை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல கர்த்தர் உங்களுடைய காரியத்தையும் ஜெயமாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் காரியத்தை ஜெயமாய் மாற்றுவாராக. ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திலும் ஒரு கட்டளை உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததற்கு என்ன காரணம், என்ன கட்டளை?
அந்த கட்டளையை தான் இந்த காலவெளியில தேவ செய்தியாக நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். தானியேலின் காரியம் ஜெயமாய் அமைந்ததற்கு பல காரணங்கள். 3 காரணத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ஜெபிக்கிறவர், தானியேல் ஜெபிக்கிறவர். நம்பர் 2, ஜொலிக்கிறவர். நம்பர் 3, ஜெயிக்கிறவர். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவது தானியேல் ஜெபிக்கிறவர் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். தானியேல் ஜெபிக்கிறவர். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இந்த வேதவசனம் ஒரு காரியத்தை நமக்கு போதிக்கிறது. தானியேல் ஜெபிக்கிறவர். தானியேல் ஜெபிக்கிறவர். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. தானியேல் தேவ சமூகத்திலே, சன்னிதானத்திலே ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார் என்பதை பரிசுத்த வேதம் சொல்கிறது. தானியேல் ஒரு ஜெப வீரர். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததற்கு பிரத்யேக காரணம், அவர் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப மகனே, மகளே, என்னுடைய காரியம் ஏன் ஜெயமாய் இருக்கவில்லை? என்னுடைய காரியம் எதிர்பார்த்த அளவிற்கு ஜெயமாய் மாறவில்லையே. பலவிதமான குழப்பத்திலும், ஆதங்கத்திலும், வேதனையிலும், தத்தளிப்பிலும் ஒருவேளை இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். தானியேலின் காரியம் ஜெயமாய் அமைந்ததற்கு காரணம், தானியேல் ஜெபிக்கிறவராயிருந்தார். ஆகவே அவர் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஜெப வாஞ்சை, ஜெப தாகம், ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனாக, மனுஷியாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்பதை பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஒரு நாள் காலையிலே ராஜா தூக்கத்தை விட்டு அலறி அடித்து கொண்டு எழுந்திருக்கிறான். எழுந்த உடனே அவன் எல்லா சாஸ்திரிகளையும், ஞானிகளையும், மந்திரவாதிகளையும், பில்லி சூனியக்காரரையும், தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுகிறான். இது தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. எல்லாரையும் கூப்பிட்டு அவன் சொல்கிறான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்திற்கு எனக்கு அர்த்தம் தெரியவில்லை. ஆகவே என் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது. ஆகையால் அந்த சொப்பனத்திற்கு நீங்கள் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னபொழுது எல்லாரும் கம்பீரத்தோடு கூட நின்று ராஜாவை பார்த்து சொல்லுகிறார்கள், ராஜாவை, சொப்பனத்தை சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறோம் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். ராஜா சொல்லுகிறான், இல்லை, உங்களை நான் கூப்பிட்ட காரணமே நான் கண்ட சொப்பனத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும், சொப்பனத்திற்கு அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். நான் கண்ட சொப்பனத்தை நீங்கள் சொல்ல உங்களுக்கு திராணி இருந்தால் என் சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லுகிற திராணி உங்களுக்கு உண்டு என்று நான் கண்டுகொள்வேன். ஆகவே சொப்பனத்தையும் சொல்லுங்கள், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லுங்கள் என்று ஒரு பேர் இடியை போல எல்லாருடைய தலையில் விழுந்தது போல எல்லாருடைய முகம் வேறுபட்டது. கண் பிதுங்க விழித்து கொண்டிருக்கிறார்கள். ராஜா சொல்கிறார், நீங்கள் காலம் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு நன்றாக தெரிந்து விட்டது. என்னுடைய சொப்பனத்தையும் சொப்பனத்திற்குரிய அர்த்தத்தையும் நீங்கள் சொல்லாத பட்சத்தில் உங்களை கொலை செய்து விடுவேன் என்று எல்லாரையும் கொலை செய்வதற்கு தீர்மானம் போடுகிறார். ஆகவே பாபிலோன் தேசத்தில் இருக்கிற ஞானிகள், சாஸ்திரிகள், ஜோஷியக்காரர்கள், பில்லி சூனியக்காரர்கள், மந்திரவாதிகள் எல்லாரையும் சிறைப்படுத்த பிடிக்கிறார்கள் கொலை செய்வதற்காக. அப்படிப்பட்ட நேரத்தில் தானியேலையும், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் எல்லாரையும் கைது செய்வதற்காக தேடுகிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் தானியேலின் காதுக்கு வந்த பொழுது என்ன செய்தி என்று சொல்லி பிரதானியினிடத்திலே தானியேல் கேட்க, தானியேலுக்கு விவரம் தெரிந்த பொழுது தானியேல் ராஜாவினிடத்திலே போய், சொப்பனத்தையும் சொல்கிறேன், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லுகிறேன், நான் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய தயவால் நான் உங்களுக்கு சொல்லுவேன், தவணை கொடுங்கள் என்று தவணை கேட்டுக்கொண்டு, தானியேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். தானியேல் 2:17. பின்பு தானியேல் தன் வீட்டிற்கு போய் தானும் தன் தோழரும் மற்ற பாபிலோன் ஞானிகளோடு கூட
அழியாதபடி இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கத்தை கேட்பதற்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்க அமர்ந்தான். தேவ சமூகத்தில் ஜெபிக்க அமர்ந்தான். எத்தனை ஆச்சரியம்! 23ஆம் வசனத்தை பாருங்கள். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எனக்கு தெரிவித்தபடியினால் உம்மை நான் துதித்து புகழ்கிறேன் என்று சொல்கிறான். பாருங்கள், எத்தனை ஆச்சரியம்! தானியேலுக்கு மறைபொருளை கர்த்தர் வெளிப்படுத்தினார். சொப்பனத்தையும் சொன்னார், சொப்பனத்திற்கு அர்த்தத்தையும் சொன்னார். அல்லேலூயா! எத்தனை ஆச்சரியம், எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். தானியேல் இந்த சொப்பனத்தை சொன்ன பொழுது ராஜா சாஷ்டாங்கமாய் கீழே விழுகிறான். பொன் சரப்பணிகளை கொண்டு வந்து தானியேலுக்கு கொடுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய ஸ்தானத்தை உயர்த்தினான். இவனுடைய உயர்வை விரும்பாத அநேகர் அவனை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி தந்திரமாய் ராஜாவினிடத்திலே ஒரு தந்திரத்தை பண்ணி 30 நாட்கள் உம்மை தவிர வேற யாரையும் இந்த ஜனங்கள் வணங்கக்கூடாது என்று தந்திரமாய் ராஜாவினுடைய கையெழுத்து போடப்பட்ட, முத்திரை போடப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், ஜெபிக்கிற மனிதனை எந்த சட்டமும் தடுக்க முடியாது. அல்லேலூயா! தானியேல் 6:10 பாருங்கள். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்பதை அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென்! எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். தானியேலுக்கு தெரியும் 30 நாள் ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று தெரிந்த பொழுதிலும் வீட்டுக்கு போய் கதவை சாத்தி ஜன்னலை சாத்தி ரகசியமா ஜெபம் பண்ணல. எப்பொழுதும் போல 3 வேளை ஜன்னல் திறந்திருக்க தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறான். ஆமென்! தானியேலின் காரியம் ஏன் ஜெயமாயிருந்தது தெரியுங்களா? அவன் ஜெபிக்கிறவன். அவன் ஜெபத்தை யாரும் தடை செய்ய முடியாது. அவனுடைய ஆராதனையை ஒருத்தரும் தடை செய்ய முடியாது. அவன் தேவன் பேரில் வைத்திருக்கிற அன்பை ஒரு காரியமும் தடுக்க முடியாது. ஆகவே தான் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா! ஆகவே தான் சொன்னேன், தானியேல் ஜெபிக்கிறவர். ஆமென்! உங்கள் காரியத்தையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். ஜெபிக்கிற தேவனுடைய மகனாக மகளாக உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. நம்பர் 2, இரண்டாவது நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் ஜொலிக்கிறவர் என்று சொன்னேன். ஜொலிக்கிறவர். தானியேல் 6ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது பிரதானிகள் தேசாதிபதிகள் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றம் படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் காணப்படவில்லை. பாருங்கள், தானியேலை எப்படியாவது கீழே தள்ள வேண்டும், குற்றப்படுத்த வேண்டும் என்று சக ஞானிகள், இவனுடைய உயர்வை விரும்பாதவர்கள், இவனை எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும் என்று தோண்டி துருவின்னு சொல்லுவாங்களே, அத மாதிரி எவ்வளோ தேடியும் ஒரு காரியத்தில் கூட தானியேலை குற்றப்படுத்த முடியவே இல்லை. ஆமென்! ஒரு முகாந்திரத்தையும் அவர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. அல்லேலூயா! 5ஆம் வசனத்தை பாருங்கள். தானியேல் 6:5. அப்பொழுது அந்த மனுஷர் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறு ஒன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க முடியாது என்றார்கள். ஆமென்! வேறொன்றிலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்று சக ஞானிகள் சோர்ந்து போனார்கள். அந்த அளவுக்கு தானியேல் பரிசுத்தத்திலே, உண்மையிலே, மகத்துவத்திலே ஜொலித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா! எத்தனை ஆச்சரியம், எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். அவர் ஜொலிக்கிறவராயிருந்தார். அவர் மேல குற்றம் சுமத்துறதுக்கு ஒரு முகாந்திரமும் கிடைக்கவில்லை, ஒரு சான்ஸ் கூட கிடைக்கலையாம். எத்தனை ஆச்சரியம்! அவருடைய வாழ்க்கையிலே அவர் ஜொலிக்கிறவராயிருந்தார். அதனால தான் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்துச்சு.
தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஜொலிக்கிறவங்களா இருக்கணும். மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது என்று இயேசு சொன்னாரே. லிட்ரலா அதை வாழ்ந்து காண்பித்தவர் தானியேல். ஆமென். அதனாலதான் அவர் காரியம் ஜெயமா இருந்துச்சு. அதனாலதான் சொன்னேன் அவர் ஜொலிக்கிறவர்னு சொன்னேன். தானியேல் 6:22 பாருங்கள். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஏனென்றால் அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பதாக நீதி கேடு செய்ததில்லை. பாருங்கள் எவ்வளவு அழகா சொல்றாரு. கர்த்தருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவன், உமக்கு ராஜாவாகிய உமக்கு முன்பதாக நான் எந்த நீதி கேடும் செய்ததில்லை. ஆகவேதான் அவர் ஜொலிக்கிறவரா இருந்தார். தைரியமா சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு இயேசு தைரியமா சொன்னது போல தானியேல் சொல்ல முடிந்தது. அதனால தான் சொன்னேன் தானியேல் ஜொலிக்கிறவர்னு. எப்படி இவர் தேவனுக்காக கர்த்தருக்காக ஜொலிக்க முடிஞ்சதுன்னா அவருக்குள் இருந்த வைராக்கியம். தானியேலுக்குள் இருந்த வைராக்கியம் என்ன? தானியேல் 1:8 பாருங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ராஜாவின் போஜனம் என்னை தீட்டுப்படுத்துமாகவே அதை நான் தொடமாட்டேன். அந்த வைராக்கியம் தான் அவர் ஜொலிக்கிறதுக்கு காரணம். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப மகனே மகளே, உனக்குள்ள இந்த வைராக்கியம் தேவைன்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த வைராக்கியம் உனக்குள்ள தேவை. நான் கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிப்பேன். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று இயேசு சாட்சி கொடுத்தது போல நீங்கள் கர்த்தருக்கு ஜொலிக்கிறவங்களா இருக்கணும். தானியேல் ஜொலிக்கிறவரா இருந்தார். அதனாலதான் அவர் காரியம் ஜெயமா இருந்துச்சு. சும்மா இல்லை. கர்த்தர் உங்களை ஜொலிக்க பண்ண விரும்புகிறார். கர்த்தர் உங்களை எரிந்து பிரகாசிக்க விரும்புகிறார். நீங்கள் கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிப்பீர்களாக. 3வது அவர் ஜெயிக்கிறவர் என்று சொன்னேன். தானியேல் 6ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். இந்த வார்த்தையை பாருங்களேன். தானியேலை காப்பாற்றும்படி அவன் பேரில் தன் மனதை வைத்து ராஜா தன் முழு பிரயாசத்தையும் செலுத்தி ஒரு மனுஷனை காப்பாற்றுவதற்காக பிரயாசப்பட்டானாம். தானியேல் முதலாவது ராஜாவினுடைய இருதயத்தில் ஜெயித்தார். ஹல்லேலூயா. ராஜாவினுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தானியேல் ஜெயிக்கிறவனா இருந்தான். எங்க ஜெயிக்கிறவனா? முதல்ல ராஜாவுடைய இருதயத்தில் இடம் பிடிச்சாங்க. தானியேலை காப்பாற்றுவதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் ராஜா பிரயாசப்பட்டு கொண்டிருந்தானாம். ஏன் தெரியுங்களா? ராஜா கிட்ட வந்து தந்திரமா முத்திரை வாங்கினாங்க, சைன் வாங்கினாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜாவே, நீங்க சைன் பண்ணியிருக்கிறீங்க, நீங்க சட்டம் ஏற்றிருக்கிறீங்க, இதை மாற்றக்கூடாது. மேதியரும் பெர்சியரும் பிரமாணமாய் இருக்கிற, மாறக்கூடாத பிரமாணமாய் இருக்கிற இந்த சட்டத்துக்கு நீங்க சைன் பண்ணியிருக்கிறீங்க, நீங்களே இதை மாறக்கூடாது. கிட்டத்தட்ட மிரட்டினாங்கன்னு தான் சொல்லணும். பாருங்க, தானியேல் 6:16 பாருங்களேன். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். பாருங்கள், ராஜாவினுடைய இருதயத்தில் முதல்ல இடம் பிடிச்சான். தேவனை அவன் ஜெயிக்கிறவனா இருந்தான். 2வது பாருங்க, வேற வழியே இல்லை. தானியேலை சிங்கம் கெபியில போட்டு தான் அவனோட ஒரு காலகட்டம் ராஜா போடுறதுக்கு கட்டளை கெடுத்துட்டான். கட்டளை கொடுத்துட்டு கூடவே வந்து, யோசித்து பாருங்க, சிங்கம் கெபிக்கு கூடவே வந்து தானியேலை போட போறாங்க. அப்ப தானியேலை பார்த்து சொல்றான், ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. தானியேலை சிங்கம் கெபியில போட்டாங்க. சிங்கம் அவரை கடிக்கல, சேதம் இல்லாம வெளியே வந்தார். இந்த அற்புதத்தை எல்லாம் விட
ஒரு தேவனை அறியாத ஒரு ராஜா, ஒரு புறஜாதி ராஜா, அந்த ராஜாக்குள்ள இருந்த விசுவாசம் பாருங்க. தானியேல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. இரண்டாவது அவர் ஜெயித்த இடம் என்ன தெரியுங்களா? தன்னுடைய சொல், செயல், நடக்கை, செய்கை, இதன் மூலம் தனக்குள் இருந்த விசுவாசத்தை ராஜா இருதயத்திலே பதித்து வைத்திருந்தார். தானியேல் ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தி இருந்தார். அதுதான் அவர் ஜெயிச்சார்னு சொன்னேன். எந்த அளவுக்கு ராஜாவுக்கு விசுவாசம் இருந்தா இந்த இக்கட்டான நேரத்துல வந்து தானியேலை பார்த்து சொல்றாரு, தானியேலே பயப்படாத, கவலைப்படாத, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். எந்த அளவுக்கு விசுவாசத்தை அவருடைய இருதயத்திற்குள்ள அனுப்பி இருக்கிறார் பாருங்க. ஆமென். சிங்க கெபியில போட்டாச்சு, வீட்டுக்கு போயாச்சு. அந்த பகுதியை தானியேல் 6ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்களேன். நைட்டெல்லாம் சாப்பிடல, கீதவாதியெல்லாம் வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டாரு. நைட்டெல்லாம் தூங்கல. விடிய காலையில காலமே எழும்பி, தானியேல் 6:20 பாருங்க, காலமே எழும்பி கெபீனிடத்திலே வருகிறார். எந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தா, தானியேலின் தேவன் நிச்சயம் அவரை காப்பாற்றி இருப்பார் என்று எந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தா காலையில வந்திருப்பார். யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது நடக்குமா? சிங்க கெபியில ஒரு ஆளை போட்டு சிங்கம் சேதப்படுத்தாம உள்ள இருப்பான்னு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இருக்கா? வாய்ப்பு இருக்கா? அந்த நாட்களிலே சிங்க கெபியிலே ஒருவனை தண்டனை கொடுக்க போறாங்கன்னு சொன்னா 2 நாளுக்கு முன்னாடியே சிங்கத்துக்கு சாப்பாடு போடாம அதை வெறி ஏற்றுவாங்களாம். வெறி ஏற்றி உள்ள போட்ட உடனே பீஸ் ஆக்கிடுமா. எந்த அளவுக்கு பாருங்க இந்த ராஜாக்குள்ள விசுவாசம் இருந்தா வந்து கல்லறை வாசல்ல வந்து துயர சத்தத்தோடு, தானியேலே, உன்னதமான தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று கேட்கிறார் பாருங்க. உடனே உள்ள இருந்து சத்தம் வருது, ராஜாவே நீர் வாழ்க, சிங்கம் என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் என்னை காப்பாற்றினார். காரணம், நான் குற்றமற்றவனாயிருந்தேன் அவருக்கு முன்பதாக, உமக்கும் நான் எந்த நீதி கேடு செய்யல. பாருங்க, ஒரு பெரிய சந்தோஷம். அதனாலதான் சொன்னேன் தானியேல் ஜெயித்தார். தானியேலை எங்கெங்கெல்லாம் ஜெயிக்கிறார் பாருங்க. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததுன்னா சும்மா இல்லைங்க, அவர் ஜெயிக்கிறவர். பாவத்தை ஜெயிக்கிறவர், அசுத்தத்தை ஜெயிக்கிறவர், பொல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஜெயிக்கிறவர். ஆகவே தான் அவன் காரியம் ஜெயமா இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததற்கு காரணம் அதுதான். இந்த காலவெளியில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. காரணம் என்ன? அவர் ஜெபிக்கிறவர், அவர் ஜொலிக்கிறவர், அவர் ஜெயிக்கிறவர். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, ஆசீர்வாதமானது வேலைக்காக உமக்கு நன்றி. வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சியில தங்களுடைய பலவிதமான மனபாரங்கள், கலக்கங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இவைகளையெல்லாம் உடைய பாதத்தில் வைக்கும்படி இந்த டிவி நிகழ்ச்சிக்கு முன்பதாக தேவ சன்னிதானத்தில் வந்து உடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை கேட்டிருக்கிறார்கள். அப்பா, வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளினப்பட்டார் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே அவருடைய உள்ளத்திலே கிரியை செய்வீராக. தேவ ஆவியானவர் உடைய பிள்ளைங்களுடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை தாங்க, கலக்கங்களை எல்லாம் மாற்றம். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல உடைய பிள்ளைங்களுடைய காரியம் ஜெயமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாக, ஜொலிக்கிறவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக இருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எமது ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள் AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவில் ஸ்தானிகள் அதாவது வாலிபர் ஊழியம் CA, மாணவர்கள் ஊழியம் SFC, ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூரண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷனரி ஊழியம். எமது தரிசனம் கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ரெவரண்ட் I. கிறிஸ்துதாஸ், எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. செல்போன் 9841298009 மற்றும்
9551181198. இமெயில் iChristdas@yahoo.co.in.